குடும்பத்துல யார் இடத்துல போக வேண்டிய சூழ்நிலை வரும், போவேலை எவ்வளோ இருக்கும். இது மாதிரி ஒரு இதுக்கும் நம்ம வச்சு பண்றப்போ என்ன சுத்தி உள்ளவா சகல பேரும் அழக்கூடாது, துக்கப்படக்கூடாது, ஆனந்தம், சந்தோஷம் சந்தோஷம். மாமா வாராகியால எனக்கு இது கிடைச்சிருக்கு, மாமா நீங்க சொன்னது நடந்தது, மாமா எனக்கு இது கிடைச்சிருக்கு, மாமா இது. அது சிறு சிறு துளியா இருந்தாலும் சந்தோஷப்படணும், சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் சந்தோஷப்படணும். எத்தாதான் வேணும் இல்ல, சின்ன விஷயம் சின்னது சந்தோஷமா கொண்டு வச்சா பாத்துக்காரன் வந்தா நீங்களும் செஞ்சா ரொம்ப சந்தோஷம் இல்ல. அதை வச்சு ஆசை ரொம்ப ஒரு 3 வருஷமா இங்கே தும்கூர் போயிட்டு வந்திருந்தாங்க அக்கா, நேஷனல் டெப்டி மேனேஜரா, பெரிய மேனேஜர், இன்னைக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்துருக்கு. இது மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணா காலை தகுந்த மாதிரி டக்கு டக்குன்னு எல்லாம் கிடைச்சு ஜம் ஜம்முன்னு எல்லாம் ஆறுது. வாராகி என்ன தராளோ தருவல், என்ன தரணுமோ தருவல். சந்தோஷமா இன்னைக்கு இல்ல நாளை காத்தால, நாளைக்கு காத்தால குடுத்துருவோம். கண்டிப்பா கொடுக்குற தெய்வம் லௌகீகத்துக்கு அவளை விட்டா நமக்கு வழி கிடையாது. அத்தனை கோரிக்கையும் லலிதா பரமேஸ்வரிட்ட கொண்டு போய் லலிதா பரமேஸ்வரி அவளுடைய இன்சார்ஜ் ஃபுல்லா அவள்கிட்ட கொடுத்து, மாதவி கிட்ட கொடுத்து அவ்வளோ இது பண்றப்ப நம்ம அவளை வழி பண்றப்ப கொடுக்க மாட்டாளா? கண்டிப்பா கொடுப்பான். அதனால நிறைய மந்திரங்கள் தான் சொல்லணும்னு கிடையாது. கோரிக்கை மனசுல எண்ணிட்டு அம்மா தாய மாதங்கி, அம்மா தாய வாராகி சொல்லுங்க, தண்டனாதா சொல்லு, பஞ்சமி சொல்லு, போறோம். அதெல்லாமே அடக்கம். பஞ்ச தொழில் செய்யக்கூடிய சர்வலோக சதாசிவனே அனுகிரக தேவதை, வாராகி தான் அனுகிரக தேவதை சதாசிவனுக்கு. பஞ்சத்தையும் அடக்கி கொண்டிருக்கிற சிவனுக்கே தான் அனுகிரக தேவதைன்னா அவளுடைய பராக்கிரமம் எவ்வளவு பெரிய விஷயம். அதனால எல்லாரும் வாராகி வழிபாடு. நிறைய பேரு மாமா அந்த வாராகி எங்க கோவில்ல பார்த்தேன் மாமா, உங்களதான் நினைச்சுட்டேங்கிறான். இன்னொரு கோவில் பண்ணுவோமா, நீங்க ஏதோ செங்கல் பட்டுட்டு போன உங்க மாமா நினைச்சுட்டு அந்த கோவிலுக்கு மாமாக்கு சொல்லணும். அந்த மாதிரிலாம் சந்தோஷமா இருக்கு. வாராகி எங்க தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு நினைச்சுக்கிறா, நம்ம அங்க போறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அது மாதிரி நேற்று என்னமோ ஒரு மூவானூர் போயிட்டு வந்தா, மூவானூர் திருச்சி பக்கத்துல. அது ஏற்கனவே எனக்கு ஒரு தெலுங்கு நாயுடுக்கார சொல்லிட்டு போனாங்க, ஒரு மாமா எங்க ஊரு மூவானூர்னு எழுதி கொடுத்து போயிருக்கா. அது என்னோட சைட்ல மறந்து மாவா போயிட்டு வந்திருக்கேன். இப்ப நவராத்திரில போயிட்டு பார்த்துருந்தேன். இப்போ 12 கோடியில அமைஞ்சிக்கரையில ஆபீஸ், காளிதாஸ் சுவாமிகள் பிட்வீன் சென்னை டவுனுக்குள்ளேயே பெரிய வாராகி கோவில் கட்டலாம். அமைஞ்சிக்கரையில அது ஆபீஸ் இருக்கு. அது சென்னை பகுதியில், அது விசாரிச்சு சொல்லியிருக்கேன் அது என்ன ஏதுன்னு. அவளை நம்ம ட்ரஸ்ட்டை கான்டாக்ட் பண்ண சொல்லி அதெல்லாம் சொல்லி மெசேஜ் எல்லாம் கொடுத்து சொல்லியிருக்கேன். அது எப்படி நீங்க கண்டுபிடிச்சு எப்படி சொல்லுவோம் எனக்கு தெரியாது, ஏன்னா அதெல்லாம் எனக்கு பண்ண டைம் இல்லை. எங்க அமைஞ்சக்கரையில அது ஒரு இன்னொரு வாராகி கோவில் இருக்கு. நிறைய வாராகி இருக்கு. இன்னைக்குதான் அதெல்லாம் வெளியில எப்படி மஷ்ரூம் மாதிரி தெரிய ஆரம்பிச்சுது டக்குன்னு. இதனால வரைக்கும் வாராகி ஏதோ அப்படி கண்ணத்துல போட்டு போயிட்டு இருந்தோம், தெரியல. தஞ்சாவூர்ல கூட வாராகி போய் பார்த்தோம், நமக்கு அதோடைய இது புரியல. இன்னைக்கு வாராகின்னா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் வாராகி போனேன்னு எவ்வளவு பேர் சொல்றான் மாமா வாராகி. இந்த மாதிரி ஒரு நாள் இந்த கண்ணன் இருக்காரு கேம்பிரிட்ஜ்ல, கண்ணனுக்கு ஆபரேஷன் ஆகி ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டார். ஒரு நாள் ஆஸ்பத்திரியில வந்தாச்சு, ஒரு கட்டசி நம்ம போய் பார்க்கணும்னு நினைச்சுட்டு தினம் நினைச்சுன்னா போக முடியாது. ஒரு நாள் என்னாச்சு, பெட்ரோல் போட்டுருக்கப்ப சட்டுன்னு தோணிட்டேன், 10 மணி தான் ஆகுது, அங்க கண்ணனை பார்த்து அப்படியே ஆஃபீஸ் போகலான்னு நேரம் போயிட்டேன். அவர் லீவ்ல இருந்தார், போயிட்டேன். அங்க போனா அவர் தான் இருந்தார். ஆஹா நீ நல்ல சமயத்துக்கு வந்த, வா நீ வந்தது எனக்கு பெரிய ரிலீஃப் பண்ணார். என்ன நீங்க சொல்றதுன்னா, ஒரு பெரிய பேட்ச் வருது, அவ உத்தமர் கோவில்ல இருந்து வரா, திருச்சில இருந்து. அவ எதோ கேட்கணும் சாமிட்டேன்னா, நமக்கும் சாமிக்கும் ரொம்ப தூரம், சாமி இருக்கு வாராகியும் இருக்கு, அவ்வளவுதான். நான் என்னத்த சொல்ல முடியும், என்ன பார்க்க வரேன், சாமி ஏதோ சொல்லணும் கேட்கணுங்க. கோயிங்க கண்ணன் நான் என்ன பண்ண போனேன் நீ சொன்னேன் வந்திருக்கேன், ஒரு பெரிய இவா வரா, அவளுக்கு என்ன கேட்கணுமா, நான் என்ன சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லி 10 நிமிஷத்துக்கெல்லாம் இந்த ரஜினி மாமியும் ஜெயந்தி மாமியும் அவளெல்லாம் ஒரு 7-8 பேரை கூட்டின்னு வந்தான். கூட்டின்னு அடே மாமாவே இருக்காள் இங்க, அவார்த்தான் மாமாவே இருக்காளே அப்படின்னா, அப்ப எனக்கு என்ன நம்ம என்ன சொல்றது, நம்ம ஸ்கூலுக்கு போறது இல்லை,
இல்லைவாமா இவளுக்கு கோவில் கட்டுறா, அந்த கோவில்ல வந்து பிரதிஷ்டை பண்ணக்கூடிய தெய்வங்கள்லாம் என்னன்னு தெரியல. ஆனா மெயின் டேட்டி ராஜராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரிக்கு கோவில் கட்டுறா. ஆனா மற்ற சன்னிதானத்தெல்லாம் என்ன வைக்கணும்னு அவளுக்கு சொல்ல தெரியல. பாருங்க மாமா, தைரியமா போங்க. அப்போ ஏதோ ஒரு கேள்வி கேட்கறான்னு சொன்னேன். வாராய் அங்கதான் இருக்காது, வாராயிட்ட போய் உட்காந்துங்க. ஏன்னா இந்த மாதிரி ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டுறோம், நாங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அதுக்கு என்னன்னு மற்ற தெய்வங்கள்லாம் என்ன தான் காத்துருக்கா கரெக்டா சொல்றதுக்கு. இன்னும் என்ன சொன்னா ஆண்டாள் வைக்கணும், ஆண்டாள் வைக்கணும். அப்புறம் வந்து வேற என்ன சொன்னா இந்த மாதிரி கிளீனா பேப்பர்ல இந்த இடத்துல இந்த இடம்னு போட்டு கிளீனா எழுதி கொடுத்துட்டாங்க. அவளுக்கு ஆண்டாள்னா என்னன்னு தெரியும். நான் சொன்னோம் ஆண்டாள்னா மார்கழி மாசம் 30 நாள் திருப்பாவை எல்லாம் நடக்கிறதே அந்த ஆண்டாள் தான்ப்பா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கத்துக்கு அப்புறம் மார்கழி திங்கள்னா அதுல ஒரு லேடி புரிஞ்சுண்டா, ஓ அந்த ஆண்டாள் கொண்டையெல்லாம் போட்டு புரிஞ்சுண்டா. அப்புறம் ஒருத்தர் வந்து மதுரை மீனாட்சியான்னு கேட்டா, ஒருத்தர் வந்து கிளி ரூபமான எல்லாம் கிளியெல்லாம் வச்சுருப்பா. அங்க தினமே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கிளி வந்து கொடுப்பா, வேலைக்கு கொடுத்துருவா கையில வைக்க. அதெல்லாம் சொன்னோடனே அவ புரிஞ்சுது எல்லாம் ஆச்சு மாமி. அவ வந்து இது டிஎம்கே எம்எல்ஏவோ என்னமா அவ வந்திருந்தான். எல்லா சுவாமி சொன்ன வாக்கெல்லாம் எடுத்து போயாச்சு. அதோடைய பாக்கியம் எப்படின்னா, நான் உத்தமர் கோயிலுக்கு போயிருந்தேன் திருச்சிக்கு போனப்பா. திருச்சி போயிட்டு வந்தேன்னா இந்த பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு 3 பேருக்கும் அங்கதான் கோவில், உத்தமர் கோயில்ல தான். பிச்சாண்டார் கோயில் அது இது சனீஸ்வரனுடைய இது மண்டபம் சாதமே வரல. அதனால அங்க போய் பார்க்கணும். அப்ப சட்டுன்னு பிளாஷ் ஆச்சு எனக்கு, இங்கே கட்டினால ஒரு கோவில் இங்க என்ன சொன்னான் அப்படின்னு. யாரோ ஒருத்தர் வேஷ்டி கட்டினா அவர் சொன்னேன், ஏதாவது ராஜராஜேஸ்வரி கோயில் பாருங்க நேரம் போங்க, அங்க லெஃப்ட்ல திரும்ப அங்க கோவில் இருக்கு அப்படின்னா. நான் என்ன பண்ணேன், ஒரு 4 மணி வாக்குல இப்படி போயிட்டேன். வந்து நாங்க போனோன்னா நல்லா ஓப்பன் மைதத்துல ஜோரா கட்டிருக்கா கோவில்லாம். அது பண்ண சனிதானம்லாம் கோவில்ல அப்பதான் அதை குருக்கள் வர திறந்துட்டு எல்லாம் பண்ணா ஜோரா குட்டி கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு. சூப்பரா வாராகி இருக்கா, இந்த பக்கம் மாதங்கி, நடுவுல ராஜராஜேஸ்வரி எல்லாம் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா. அப்புறம் அப்படி பிரதர்ஷனம் பண்ணி நம்ம சொன்னதெல்லாம் இருக்கான்னு அப்படி போனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் துளசி மாடம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆண்டாள் பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி நிறைய முத்து மாலை எல்லாம் போட்டு ஆண்டாள் ஜோதியா வச்சிருக்கா. அது பக்கத்துல ஆண்டாள் பிறந்த அந்த துளசி மாடம் மாதிரி அந்த வர்ணம் எல்லாம் அடிச்சு சூப்பரா. யாரோ இன்னும் ஃபர்தர் ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருக்கா. நம்ம சொன்னது வாக்கா வச்சு சாமி எல்லாம் பண்ணிருக்கா, எல்லாம் இதாச்சு. அப்புறம் சொன்னேன், இந்த கோவில் கட்டினவன் எங்க இருக்கான்னு கேட்டேன். இந்த குருக்கள் சொன்னார், இந்த நேரம் 3வது வீட்டுல இருக்கு. நான் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். அவளை தெரியுமா உங்களுக்குன்னா? தெரியும் அவளை, நான் வந்திருக்கேன் போய் பார்க்கலான்னா. சரி வாங்கலேன் அப்படின்னா போனேன். போனோடனே வாச செருப்பு இதாருன்னு அந்த அம்மா வந்தா. என்னை பார்த்தோன்னே, ஐயோ நீங்களா இங்க வாங்க, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னா. அதுக்குள்ள அந்த ஐயா உள்ள அந்த எம்எல்ஏ அவனும் வந்துட்டான். சாமி ஓடிவாங்க, கோவில் கட்டிட்டேன்னு நீங்க சொன்ன, நான் பார்த்துட்டு தான் போவேன். இந்த குருக்கள் கேட்டேன், அவர் இங்கதான் செஞ்சேன். they are very happy. எப்படி சொன்னா அந்த வாக்கு வந்து கடைசி கண்ணன் வாஸ் ரிலீவ்ட் மென்டலி. என்னன்னா எனக்கு எப்படி ஆன்சர் பண்ணி எப்படி சொல்லணும்னு தெரியல. அவளா என்ன சொல்லுவ, நீ வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்ட அப்படின்னு சொல்லி இது பண்ண. ஆனா இன்னைக்கு அந்த கோவில் திருச்சியில மாமா உத்தமர் கோவில் இருக்கோ இல்லையா, அது பக்கத்துல நேர கேளுங்க, ராஜராஜேஸ்வரி கோவில். அங்க போனோடனே பெரிய பேக் நிறைய இத்தனை இது ராஜராஜேஸ்வரி படம், இத்தனை மாதங்கி படம், வாராகி படம், நிறைய பிரசாதம் எல்லாம் போட்டு. அப்பதான் ஒரு 2-3 மாசம் ஆயிருக்கு போல கும்பாபிஷேகம். இந்த மஞ்சப்பை தமிழ்நாடு ஸ்டாண்ட் அதுல எல்லாம் பிரிண்ட் அடிச்சு எல்லாம் பண்ணி அங்க இருக்கிற பக்தர்களுக்கு எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து 4 வச்சிருந்த நிறைய ராஜராஜேஸ்வரி படம்லாம் அவ வந்து சின்ன